வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கிவன் த ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x ப்ளஸ் 6 கொடுத்துருக்காங்க. அதை எவாலுவேட் பண்ண கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 6. சரி, ஃபஸ்ட் ஒன் சம் எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் -1, அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல -1 போட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல -1 ப்ளஸ் 6. இப்போ -1 ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1, மைனஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ளஸ் 1 இன்ட்டு 1 ஸோ 1 மைனஸும் இது ரெண்டுமே ஒரே இதில் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ மைனஸும் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 6. இப்போ ஆன்சர் என்ன? 5 + 1 6, 6 + 6 12. அப்போ எஃப் ஆஃப் -1க்கு வேல்யூ 12. செகண்ட் சம் செய்வோமா? எஃப் ஆஃப் 2a, எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நம்ம 2a போட்டுக்கலாம், எடுத்து எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -6 + 6. எஃப் ஆஃப் 2a, x இருக்க இடத்துல 2a, அப்போ 2a the whole square minus 5 into x இருக்க இடத்துல 2a plus 6. 2a ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும் aக்கும் வரும், அதாவது ஸ்கொயர் 2க்கும் வரும் aக்கும் வரும். அப்போ 2 ஸ்கொயர் 2 into 2 4 a ஸ்கொயர் minus 5 2s are 10a plus 6. இப்போ எஃப் ஆஃப் 2a. சரி, ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் என்னது? எஃப் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இப்படி எழுதும்போது நமக்கு எந்த தப்பும் வராது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க இடத்துல 2 போட்டு செய்வோம். 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் என்ன வரும்? 2 2s are 4 minus 5 2s are 10 plus 6. அப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கதை நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம். மைனஸ் இருக்கிறது 6 + 4, அப்போ 10 மைனஸ் இந்த 10 minus 10 0. இப்போ ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் 2 0. அடுத்து நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் -1, f of x minus 1. f of x minus 1 நம்ம இப்போ f of x எழுதிக்கலாம். f of x is equal to x square minus 5x plus 6. இப்போ f of x minus 1, x இருக்க இடத்துல x minus 1 the whole square minus 5 into x minus 1 plus 6. எழுதியாச்சா? இனி இது என்ன மெத்தடில் இருக்குது? a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a minus b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். இது a, இது b. a ஸ்கொயர்னா இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது, ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன? 1 ஸ்கொயர். இப்போ இது எல்லாமே 1 எழுதியாச்சு. அடுத்து இந்த -5 கொண்டு உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். -5x மைனஸும் ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. ஓகேவா? எழுதியாச்சு. இனி இதை நம்ம எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் -2 இன்ட்டு 1 -2x ப்ளஸ் 1 -5 ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. இனி இது எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஃப்ரெண்டில் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இப்போ 2x வந்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு -5x இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணலான்னா இந்த -2x -5x என்ன வரும்? மைனஸும் போட்டிருந்தா ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். 5 + 2 7x, இங்கே எல்லாமே நம்பர்ஸ் ப்ளஸில் இருக்குது. 1 + 5 6, 6 + 6 12 + 12. இதோட ஆன்சர் முடிஞ்சது. ப்ராப்ளம் முடிஞ்சது.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.